எப்படா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், நம்மளுடைய கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவிட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2-3 நாளா இந்த சோசியல் மீடியாக்கள்ல கலையநல்லூர் வஹீதா அவங்கள பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி நான் பேச வரல. ஏன்னா அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுறானோ அவங்களுக்கு நேர்வழியை காட்டுவான். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அடிமைத்தனமான மார்க்கம், இஸ்லாமிய பெண்களை ஹிஜாபு ஃபர்தான்ற பேர்ல அடிமைத்தனமா வச்சிருக்காங்க, அடிமைத்தனமா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு போறதுதான் சுதந்திரம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு இந்த ஹிஜாப் பாதுகாப்பை கொடுக்குது, இந்த ஹிஜாப் எங்களுக்கு மரியாதையை கொடுக்குது, இந்த ஃபர்தா எங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்குது, இந்த ஃபர்தா எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நாங்க இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இதை ஒரு கவசமா நாங்க பாக்குறோம், பாதுகாப்பு கவசமா பாக்குறோம். நீங்க எப்படி அந்த ஃபர்தாவையும் அந்த ஹிஜாபையும் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்களுடைய மார்க்கத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மார்க்கத்தை மட்டும் இல்ல, எங்களோட ஹிஜாபையும் எங்களுடைய ஃபர்தாவையும் எங்களை பத்தியும் நீங்க எந்த விதத்திலையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இஸ்லாத்துல இப்படிதான் வாழணும், எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள் இருக்கு, நிறைய பேணுதல் இருக்கு. அப்படிதான் நாங்க வாழ முடியும். அதனால இந்த ஹிஜாப் போட்டு பண்ணதுனால நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க. அந்த வீடியோ கீழே நீங்க என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் கொண்டு வாங்க. எங்களுடைய இந்த ஹிஜாபை பத்தியும் மார்க்கத்தை பத்தியும் ஃபர்தாவையும் பத்தியும் நீங்க சொல்ல வேண்டிய உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த ஹிஜாப் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஆடை. இதை நாங்க கண்ணியமா வச்சிருக்கோம். இஸ்லாத்துல யாரும் பெண்களை அடிமையா வச்சில்ல. இஸ்லாத்துல பெண் சுதந்திரம் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல இந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாம் பாருங்க, இஸ்லாத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு, இஸ்லாத்துல பெண்கள் அடிமையா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இஸ்லாத்தை பத்தியும் மார்க்கத்தை பத்தியும் ஹிஜாபை பத்தியும் ஃபர்தாவை பத்தியும் யாரும் கமெண்ட்ஸ்ல போடாதீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.